வீட்டிலிருந்த இயேசுவின் திருப்பெயரிலே அன்பு வாழ்த்துக்களை சோதனை திருப்பூரிலே இந்த காலையில் ஆராதனையும் ஆரம்பம் பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆமென். ஆண்டவரை நாம் இருக்கிறோம். மரணத்தை வெற்றி சிறந்து எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்புள்ள ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான கர்த்தாவை ஏப்ரல் மாதத்தின் 27ஆம் நாளுக்காக செலுத்துகிறோம். அந்த போன வாரம் முழுவதும் எங்களோடு இருந்து இந்த வீட்டில் பிரசனத்தை நாம் உணர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். மரணத்தை வெற்றி சிறந்த ஆண்டவர் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு நான் தொடர்ந்து இந்த வாழ்க்கையை நாங்கள் பயணிக்க கிருபைக்காக அந்த காலை நேர ஆண்டவரே ஆரம்ப வேலையை கர்த்தருக்கு ஆசீர்வதி இந்த நாளும் இறைச்செய்தி பாடல் வேலை ஜெப வேலையை நீங்கள் ஆசீர்வதிப்பார். இதற்கு மத்திய ஆசீர்வதினும் வர வேண்டியவர்கள் ஜெபங்களிலே இப்போது சேர்த்து வேண்டும் என்று சொல்லி நாளைக்கு இறைச்செய்தியை கர்த்தர் நீர் பேசுகிறாங்க கேட்கிறோம். வழியை தரப்படும் இயேசுவின் நல்ல பிதாவே ஆமென். நம் காலை வேளையிலே உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஆண்டவர் நாமத்தை துதிக்க 243வது ஞான பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். என் மீட்பர் உயிருள்ளவர் ஆய்வு என்ன ஆறுதல். என் மீட்பர் உயிருள்ளவர் ஆய்வு என்ன ஆறுதல் வானத்தில் மேன்மை உள்ளவர் உயரத்தில் வீட்டுள்ளவர் என்னை அன்பாய் காப்பாற்றவும் எனக்காய் வேண்டிக் கொள்ளவும் என் ஆத்துமாவை தேற்றவர் என் கஷ்டத்தில் சிநேகிதர் அவர் என்னை போஷிக்கவும் என்னை வழி நடத்தவும் என் ஆறுதல் சொல்பவர் என் ஜெபத்தையும் கேட்பவர் என் திகைப்பெல்லாம் நீக்கவும் என் கண்ணீரை துடைக்கவும் என்னை ஆற்றி கேட்கிறவர் என்னை ஆசீர்வதிப்பவர் என் நேசராஜா வானவர் என் கடைசி யாவர் என் பிறனான ஆசாரியர் என்றும் புகழப்பட்டவர் தீரமும் என்னை காக்கவும் நான் கூட சாவை வெல்லவும் நம்மிடம் என்னை சேர்ப்பவர் என்றென்றும் உயிருள்ளவர் இயேசு மகிமை உள்ளவர் அவர் என்றும் மாறாதவர் ஆயிற்று என்ன
நம்ம எழுந்து நின்று பிரதான தேவாரம் நமதாரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயமுள்ளவர்களாய் நாட்டி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தரின் திருநாமத்தில் உள்ளது. வாருங்கள். என் வீரர்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவர் என்று தேவனே என் பாவத்தின் தோஷத்தை சர்வதனான கடவுளே, எங்கள் சிறுமை பொறுப்பானவரே, ஏழை பாவலாக நாங்கள் சுபாவத்தின்படி பாவமுள்ளவர்களும் தீட்டுள்ளவர்களுமாய் இருக்கிறோம் என்றும் மனதினால் வாக்கினால் நடக்கினால் உமக்குறவாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அரங்கத்திற்கு நடக்க வருகிறோம். அளவிலாக இறக்கமுள்ள கடவுளே, இதை வீட்டுப்படி மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்க இது ஒரே குமாரனுக்கு எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பவர்களும் கிருபை நாங்கள் இன்றைக்கு சுமந்து கொள்ளும்படி உண்மையும் பிரசுத்தத்தையும் அறிவியல் அறிவை திவசத்துடைய அறிக்கைப்படுத்துவேன். சுத்தாவியை கொண்டு இருதயங்களை அறிவுறுத்த வேண்டும் என்று எல்லாருமாக இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவருக்கு ஒரே குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்து அவரை விட்டு நமது பாவங்களை மன்னிக்கின்றார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு நமது பரிசுத்தாவை தந்தருளாய் வாக்கு வருகிறார். விசுவாசமுடையவனாய் யார் சரகத்தை ரட்சிக்கப்படுவார். கர்த்தாவே, அனைவருக்கும் கிருபை செய்கிறோம். சங்கீதம் 148 வாசிப்போம். வாசிப்பார்கள். தொடர்ச்சியாக மற்றொரு வார்த்தைகளை நாம் வாசிப்போம். சங்கீதம் 148 அதிகாரம் 1 முதல் 14 வரை. அல்லேலூயா, வானங்களை கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவர் துதிகளோ நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவர் சேனைகளில் நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரோ அவரை துதியுங்கள். பிரகாசம் உள்ள சகல நட்சத்திரங்களோ அவரை துதியுங்கள். வானங்களோ அவரை துதியுங்கள். வானங்களில் இயல்புள்ள தண்ணீர்களோ அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தின் துதிக்க கடவுள். அவர் கட்டளையிட அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டனர். அவர் அவைகளை என்றுமுள்ள சதாகாலங்களிலும் நிலைத்திருக்க செய்தார். மாறாத நியமத்தை அவர்களுக்கு நியமித்தார். பூமியில் கர்த்தரை துதியுங்கள். வலு சார்பங்களோ அவர் சகல ஆழங்களோ அக்னியிலோ கல்மலையோ உறைந்த மலையோ மூடு பணியோ அவர் சொற்படியை செய்யும் பெருங்காற்றோ மலைகளோ சகல குன்றுகளோ கனிமரங்களோ சகல எறும்புகளோ காட்டு மிருகங்களோ சகல நாட்டு மிருகங்களோ ஊரும் பிராணிகளோ இறக்கமுள்ள பறவைகளோ பூமியில் ராஜாக்களோ சகல ஜனங்களோ பிரபுக்களோ பூமியின் சகல நியாயாதிபதிகளோ வாலிபரோ கன்னிகைகளோ முதியோரோ இளைஞரோ கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிப்பார்களாக. அவர் நாமமோ உயர்ந்தது.
அவர் மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவர் தமது ஜனத்திற்கும் ஒரு கொம்பு யுவத்தினார். அவர் பக்தர் யாவரும் அவரை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரர்களும் அவரை துதிப்பார்கள். அல்லேலூயா. வாசிப்பது நிறுவ பகுதியாக பழைய பகுதி பதிலாக அப்போஸ்தலர் ரட்சாமதியாக பழைய முதல் 20 வருடம் அப்போஸ்தலர் 5:12 முதல் இன்றைக்காக வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பகுதி அது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12 20 வரை. அப்போஸ்தலருடைய கைகளிலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லோரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணிவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசமுள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியார்களை படுக்கையின் மேலும் கட்டில்கள் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழலிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகள் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவருடனே கூட இருந்து சதுசேய சமயத்தாரான அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில் வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையில் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டு பகுதி வாசிக்க முடியல. நிறுவ பகுதி அது திருவெளிப்பாடு வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 18 திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 4 முதல் 18. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய நிருப பகுதி வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வரை. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தவரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களும் அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களுக்கு ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய நிறுவ பகுதி வாசித்து முடிந்தாச்சு. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி யோவான் 20ஆம்
யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 31 முடிய. வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எண்ணப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டானால் காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு. அவ்விசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டறிவினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசித்தவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. வீட்டிலிருந்த ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை இந்த காலகட்டத்தில் சபையாரோடு இணைந்து அப்போஸ்தலர் விசுவாசத்தின் வழியாக பயபக்தியோடு சேர்ந்து மகிழ்ச்சி செய்வோம். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வத்தையும் உள்ள பிதாவாகிய விசுவாசிக்கிறேன். ஒரே தியானமானும் தியானமாக விசுவாசம் சாதிகளை கருத்து எளிமையிடத்தில் பிறந்து புதுவிழாக்களில் பார்த்து சிறுவனாக மறுபடுத்தப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மறுபடுத்த வீழ்ச்சி பரமத்தில் ஏறி சர்வத்துள்ள பிதாவாகி கடந்த அடுத்த வருஷத்தில் வீழ்ச்சிக்கிறார். அவருக்கு உயிரோடு மருத்துவரை நியாயம் சொல்வார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபை பரிசுத்த ஐக்கியம் பாவ மன்னிப்பும் சரீரம் இந்திய ஜீவனுள்ள விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்ம 251வது பாடலாக ஆமென் அல்லேலூயா மருத்துவ பராபரா என்ற பாடலை பாடி ஆண்டவரை உயிர்த்தெழுதை நாம் கொண்டாடுவோம். 251வது பாடல். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா ஓம் மனாரி தந்தா ஓம் மனாரி தந்தா மகளிருந்து உயிர்த்தெழுந்தாரே உன்னதவே ஆமென் அல்லேலூயா மகத்துவ பராபரா வெற்றி கொண்டார் பறித்து வெற்றி கொண்டார் பறித்து கொடு வேதாளத்தை சங்கரித்து முறித்து மதசாலை கிறிஸ்து மறித்து பாடுபட்டு தரித்து முடித்தார் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா
ஆமென் அல்லேலூயா ஜெய ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரம் வேதம் நிறைவேற்றி மெய்தேற்றி மீட்டு கரையேற்றி பொய் மாற்றி ஆவிகளை தேற்றி கொண்டாற்றி மதுரசனை தேற்றி வாழ்வித்தார் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரம் ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரம் சாவின் கூரொழிந்து மறைந்து தடுச்சுவரிழிந்து விழுந்து ஜீவனே இடிந்து தேவாலய திரையிரண்டாய் கிழிந்து ஒழிந்தது ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ நம்பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரம் ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரம் தேவன் கோபம் தீர்ந்து அழகை தீமையெல்லாம் சோர்ந்து முடிந்தது அவனுடன் சேர்ந்து பணிந்து கொண்டால் கழி கூர்ந்து மகிழ்ந்து ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ சம்பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரம் ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரம் உயிர்த்தெழுந்து நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகிறவர்களே, உயிர்த்தெழுந்த இந்த திருநாளில் முதல் மாதத்தில் பிரவேசித்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு இந்த பண்டிகையை கொண்டாடும்படியாக ஜீவனை கொடுத்தார், ஆசீர்வதித்தார். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகையில் இந்த முதல் வாரத்தில் வார்த்தைகளை கேட்க ஆண்டவர் கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா 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 ஆமென். இந்த நாளுடைய திருமறை பகுதியாக மாசம் தியானிக்குமாறு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அது சுவிசேஷ பகுதி தான். பரிசுத்த யோவான் என்கிற சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வசனங்களிலே இருக்கின்ற இறைவார்த்தை. இந்த பகுதி நம்ம நிறைய முறை படித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே கொஞ்சம் இன்னும் ஆழமாக நம்ம தியானிப்பது நமக்கு நல்லது. இயேசுவின் உயிர்த்தெழுதலை சீடர்கள் முதல்ல நம்பினார்களா? நம்பவில்லை. கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா, வாழ்க்கையில சந்தேகம் வந்துவிட்டால் வாழ்க்கை எப்படி இருக்காது? நிம்மதியா இருக்கும். சந்தேகம் என்பது நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாத இல்லையா, அது ஒரு கேன்சர் அப்படின்னு அது உள்ளுக்குள்ளே இருந்து வாழ்வை கெடுத்துவிடும், அழித்துவிடும். அது போலதான் இங்கே தோமாவுடைய சங்கீதம் அப்படின்ற தலைப்புடைய தலைப்பில்தான் தோமாவுடைய சங்கீதம், டவுட் ஆஃப் தாமஸ் அல்லது டவுட்டிங் தாமஸ் அப்படின்னு தலைப்பு இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம பார்த்தோம் கடந்த வாரத்துல பெண்கள் இயேசுவின் சரீரத்தை தேடி போறார், செத்த இயேசுவை தேடி போறார். ஆனால் தேவதூதர் என்ன சொல்றாரு? அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்திருக்கா. உயிர் உள்ளவரை மரித்தோர் இடத்துல தேடுவது என்ன அப்படின்னு கேட்கிறார். உயிர் உள்ளவரை எங்க தேடுறீங்க? மரித்தோர் இடத்துல போய் தேடுறீங்க. அவருக்கு இல்லை. அவர் என்ன பண்ணாரு? வீட்டிலிருந்து உங்களுக்கு முன்னாடி சீடர்களுக்கு காட்சி கொடுக்கும்படியாக அவர் கலிலேயாவுக்கு போய் கொடுக்கிறார், போய் பாருங்கள் என்று சொல்லி சொல்றோம். அப்போ இத முதல்ல பெண்கள் வந்து பார்த்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அதுக்கப்புறம் போய் சீடர்களுக்கு சொல்றாங்க. சீடர்கள் நிறைய பேர் நம்பல. பேதர் ஓடி வர, ஏன்னா எப்பவுமே பேதருக்கு ஒரு பேர் இருக்கிறார், எல்லாத்தையும் முந்தி செய்வார்.
அதாவது அவருக்கு முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ஏசாமிகிட்ட முன்னாடியே அவர் பேசுவார், அதிகமாக பேசுவார். ஏன்னா அவர் தான் வயசுல பெரியவர், அதனால அதிகமாக பேச முடியுறதுனால அவரை முந்தி செய்கிறவர்னு சொல்லுவாங்க. அவர் வேகமாக ஓடி வந்து கல்லறையை பார்க்கிறார். கல்லறை திறந்திருக்கிறது, காலியா. ஆமென், அல்லேலூயா. திறந்திருக்கிற கல்லறையை பேதுருவும் அவங்க கூட இருக்க எல்லா சீடர்களை பார்த்துட்டு அதிர்ச்சியானவர். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நினைக்கல. என்ன நினைச்சாங்க, அவருடைய சரீரத்தை யாரும் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நெகட்டிவா தான் நினைக்கிறாங்க. அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு இயேசு நான் வாழ்க்கும் போது சொன்னார் இல்லையா, என்னை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கைது பண்ணுவாங்க, என் சிறையில் அழைப்பாங்க, என்ன சிலுவையில் அறைவாங்க, நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்ற செய்தியை சீடர்களுக்கு 3 முறை சொல்லிவிட்டார். ஆனா அவங்க காதலே வாங்க, அவங்க உயிர்த்தெழுதலை பற்றி எந்த எண்ணமும் நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில உயிர்த்தெழுந்த அந்த சாயங்கால வேலையில என்ன பண்றாங்க, பூட்டிய அறைக்குள்ள இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க, பூட்டிய அறைக்குள்ள. நம்ம எப்ப பூட்டிய அறைக்குள்ள கொரோனா காலத்துல இருக்கோம் இல்லையா? கொரோனா கிராமங்கள்லாம் அவ்வளோ பெருசா பாதிப்பு இல்லை. நாமக்கல்ல நம்ம வெளியே வரல. வெளியே வந்தா சும்மா கடைகளுக்கு தேவைக்கு தான் வருவோம். மற்றபடி வீட்டில தான் இருந்தோம் எல்லாருமே. அதாவது சென்னையிலாம் இன்னும் பயங்கரமா வெளியே போலீஸ் பயங்கரமா இருக்கும் இல்லையா? அப்போ பூட்டிய அறைக்குள்ள இருந்த அனுபவம் நமக்கும் இருக்கு. எப்படி இருக்கும், நம்ம பயன்படுத்துவது நோய்க்கு பயன்படுத்தலாம். இங்க இவங்க யாருக்கு பயன்படுத்தாங்க, யூதர்களுக்கும் அங்க இருந்த சமய தலைவர்களுக்கும் அதிகாரிகள் 2 பேருக்குமே பயப்படுறாங்க. ஏன்னா சமய தலைவர்கள் யார், எந்த சமயம், யூத சமயம். யூத சமய தலைவர்கள் தான் இயேசுவை சிலுவையில அறைய திட்டம் தீட்டினார். யார் அவங்க, எருசலேமில் சர்ச்சில் அந்த ஆலயத்தில் இருந்த பரிசேயர்கள், வேதபாரர்கள், சதுசேயர்கள், ஆசாரியர்கள் எல்லாமே இவங்க தான் ஆன்மீக தலைவர். அதே நேரத்தில் அந்த செயலை செய்தவர்கள் யாரு, ரோமர். அவங்க யார் தான் கவர்மெண்ட். அப்போ இவர்கள் ஒரே நேரத்தில் அரசாங்கத்துக்கும் சரி இல்லையா, அதுக்கப்புறம் ஆன்மீக தலைவர்களுக்கும் சரி 2 பேருக்குமே அவங்க பயந்து இருக்கிறாங்க. 2 பேருக்குமே பயந்து உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு ஆண்டவர் சொன்னதை கொஞ்சம் கூட அவர் நினைத்து பாருங்க, அவர் உயிர்த்தெழுவாரு, அவர் வருவார் அப்படின்னு நினைச்சிருக்கோம். திடீர் என்று இயேசு அந்த இடத்துல தோன்றி என்ன பண்றாரு, உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீங்க. அல்லேலூயா. அப்போ பயத்தை பற்றி நம்ம கொஞ்சம் ஆய்வு செய்யணும். இந்த பயம் நம்ம என்ன செய்யும், நம்மளை கொன்றுவிடும். உண்மையாக பயத்தினால நம்ம என்ன ஆயிடுவோம், கொன்றுவிடும். ஒருத்தருக்கு ரொம்ப பயமா, எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க, எல்லாத்துக்கும் தொட்டா பயப்படுவாங்க. தொட்டா சரின்னு சொல்றது அந்த மாதிரி இருட்டில் நடந்து போயிட்டே இருக்கிறான், முள்ளு குத்திட்டு இருக்குது. அதை காலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா முள்ளு 2 முள்ளு குத்திட்டு இருக்குது. முள்ளு எடுத்து அவன் முள்ளுதான் குத்தி இருக்குது, ஆனா முள்ளு காலில் இல்லை. கிட்ட பார்க்கும்போது என்ன போயிடுச்சு, பாம்பு போயிடுச்சு நினைச்சிட்டான். பாம்பு குத்தி சொல்லி அவங்க பயத்திலே செத்து போயிடுச்சு. ஆனா குத்தம் முள்ளுதான், விஷமும் ஏன் ஒன்றும் இல்லை, பயம். பயம் இந்த வாழ்க்கையில மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறது. அன்னைக்கு சீடர்கள் அப்படிதான் இருந்தார். இப்போ பயம் அது ஒரு எமோஷனல் அப்படின்ற ஒரு தலைப்புல நம்ம பார்ப்போம். எமோஷனல் ரெஸ்பான்ஸ். இன்னைக்கு நம்ம பிரச்சனைகளை எதிர்கொள்ள நம்ம என்ன பண்றோம், நிறைய நேரத்துல நம்ம கையாளுறது பயத்தை தான். பயம் நம்ம வாழ்க்கையில இருந்தா நிறைய காரியங்களில நம்ம என்ன பண்றோம், தோற்று போகிறோம் இல்லையா? தோற்று போகிறோம். நிறைய நேரத்துல நம்ம நிறைய விஷயத்துல பயக்கூடிய வாழ்க்கையில இருக்கிறதுனால தோற்று போகின்றவர்கள். ஓ, நீங்க சொன்ன மாதிரி முதல்ல ஆண்டவர் வந்து அந்த பயத்தை என்ன பண்றாரு, நீக்குகிறவரா இருக்கார். அல்லேலூயா. நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு ஆண்டவர் பிறந்த செய்தியை கூட தேவதூதர் சொல்லுகிற போது தேவதூதர்களுக்கு மேய்ப்பவர்களுக்கு என்ன சொன்னாரு, பயப்படாதீர்கள் தான் சொன்னார். ஏன் மரியாதைக்கே காவலில் தேவதூதர் சொல்லும் போது பயப்படாதீர்கள், தேவனிடத்துல
கிருபை பெற்றார்கள் சொல்றாங்க. இப்ப பயம் ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. இந்த பயத்தை ஆண்டவர் நீக்கி சமாதானத்தை தருகிறார். எப்படிப்பட்ட சமாதானம்? நிறைவான சமாதானம் இல்லையா? ஆங்கிலத்துல பீஸ், கிரேக்க வார்த்தையில ஐரினே, எபிரேய பாஷையில ஷாலோம். என்ன வார்த்தை? ஷாலோம். இந்த வார்த்தை இன்னைக்கு இஸ்லாமியர்கள் பயன்படுத்துகிறார். என்ன? சலாம், சலாம் அலைக்கும் இல்லையா? சலாம் அலைக்கும் அப்படின்னா சமாதானம், உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருப்பதாக என்றார். அதான் பழைய பாட்டுல அந்த வார்த்தை நம்ம பார்ப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிலிப்பியர் 4. மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் அதனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் மேலா இருக்கிறது. ஆமென். அதான் தெய்வீக சமாதானம். நம்ம தேடி போற சமாதானம் எப்படி இருக்கும்? அது கொஞ்ச நேரம் காணல் நீர், கொஞ்ச நேரம் தோன்றி புகையை போல மறைக்கும். புகை எப்படி வேகமா எழுப்பி வரும், அதுக்கப்புறம் புகை இல்லாமல். அதே போலதான் நம்ம தேடி போற சமாதானம், சந்தோஷம் எல்லாமே காணல் நீராகவும் புகையை போல. ஆனால் ஆண்டவர் தருகிற சமாதானம் எப்படி இருந்தா, நீ யோசிக்கிறதுக்கு மேல எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம், டிவைன் பீஸ். மனுஷர் கொடுக்கவே முடியாது, கடவுள் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன் ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவரும் அவருடைய மரணம் உயிர்த்தத்தின் வழியா மட்டும்தான் கொடுக்க முடியும், தவிர வேற எதனாலும் கொடுக்க முடியாது. ஏன் இப்போ சமாதானம் என்று சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யோவான் 14:27 யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானம் என்பது இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதுதான் சமாதானம். அத இறையனாளர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, எந்த இடத்துல நீதி இருக்குதோ, எந்த இடத்துல நியாயம் இருக்குதோ, எங்கே மக்கள் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்கிறார்களோ அதுவே சமாதானத்திற்கான ஒரு வாய்ப்பு. இப்போ செவ்வாய்க்கிழமை நியூஸ் பார்த்துட்டு காஷ்மீர்ல தீவிரவாதிகள் டூர்ல இருந்த 28 பேரை என்ன பண்ணாங்க, கொலை செய்தார்கள். திருப்பி அந்த இடத்துக்கு டூரிஸ்ட் போறதுக்கு மக்கள் ஆசைப்படுவாங்களா? யாரும் போவோம், பயம் வருது. அந்த இடத்துல என்ன இல்லை, பாதுகாப்பு, நீதி, நியாயம் இல்லை, அநியாயமாக கொள்ளப்படும். நிறைய புதுமண தம்பதிகள் ஹனிமூன் போனவங்க, அதான் கல்யாணம் ஆகி 4 நாள் 5 நாள் கல்யாணம் ஆகி போனவங்கள தீவிரவாதிகள் சுட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த நீதி இல்லை, நேர்மை இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, பாதுகாப்பு இல்லை. அதுக்கு பேர் தான் சமாதான குறைவு. இப்ப இதெல்லாம் இருக்கணும் நம்ம வாழ்க்கையில, இதெல்லாம் இருந்தா அதுதான் சமாதானத்துக்கு ஏதுவான காரியம். சங்கீதம் 23:4 வாசிக்கிறோம், தெரிஞ்ச வாசிக்கிறோம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரே ஆண்டவர் என் கூட இருக்கிறார். இப்போ ஆண்டவர் என் கூட இருந்தா மரணத்திற்கும் பிசாசுக்கும் சாபத்துக்கும் நான் பயப்பட மாட்டேன், சமாதானம் என் கூடவே இருக்கும். ஏசாயா 26:3 உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பரிபூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். ஆமென். யார் உண்மையான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரை நம்புகிறார்களோ அவங்களுக்கு என்ன பண்ற ஆண்டவர் பரிபூரண சமாதானம், அதாவது நிறைவான சமாதானம். கொஞ்சம் ஒரு நாள் சமாதானம், ஒரு மாசம் சமாதானம், நிறைவான சமாதானத்தை நமக்கு ஆண்டவர் தருகிறார். எப்போ? ஆண்டவரை முழுமையாய் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிற போது. நம்ம முழுமையா பற்றி பிடிக்கணும். எந்த சூழ்நிலை வந்தால், அவங்க மரணம் அடுத்தது, மரணம் வரப்போகுது அப்படின்னு வந்தால், நாம் ஆண்டவரை பற்றி பிடிக்கும் போது இங்க என்ன கிடைக்குமா? பரிபூரண சமாதானம். நீதிமொழிகள் 16:7
நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவருடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். ஆமென். அல்லேலூயா. நம்ம நேர்மையாய் நடந்தால், ஆண்டவருக்கு பிரியமான வாழ்வை வாழ்ந்தால், நமக்கு எதிரி கூட எப்படி ஆகிடுவார்? சமாதானமா மாறிடும். அவ்வளவு ஆசீர்வாதம். ஏன் நம்ம எதிரி இருக்க மாட்டான். நம்ம நேர்மையா ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையை வாழ்ந்தால் சத்துருக்களும் நம்மோடு கூட சமாதானமாய் வாழும். இதுதான் சமாதானத்தினுடைய மிக முக்கியமான அடிகோட. புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சில காரியங்கள் சொல்றாரு. மத்தேயு 5:9. மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் யாரா? பாக்கியவான். நம்மெல்லாம் சமாதானம் பண்ண பாக்கியவான். சண்டை விட்டு போனா பாக்கியவான்கள். எப்படி இருக்கிறோம் நம்ம? பாக்கியவான்களா இருக்கிறோமா? சண்டை விட்டுறோமா? இருக்கிறோமா? அப்ப மாத்திக்கணும். குடும்பங்கள்ல பிரச்சனைகள், கிராமத்துல பிரச்சனை, சபையில பிரச்சனை நம்மளால வரவே கூடாது. இது நம்ம செஞ்சோம்னா நம்ம பாக்கியவான்களா இருக்க முடியாது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர். சைல்ட் ஆஃப் காட். நீங்க சமாதானம் பண்ணீங்கன்னா ஆண்டவருடைய மகன் மகள் என்ற பேர் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்திலையும் சரி, நம்ம வாழ்ற இடத்துலையும் சரி, நீங்க வேலை செய்யற இடத்துலையும் சரி, எதனா பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனை இன்னும் எண்ணெய் ஊற்றி பத்த வைக்க முடியாது. அது என்ன பண்ணணும்? தண்ணி ஊற்றி அமைக்கும். எண்ணெய் ஊற்றுறதுல தண்ணி ஊற்றும். அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்பதான் நீங்க அங்க ஆண்டவருடைய பிள்ளை என்று நிரூபிப்பீங்க. கடவுளுடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். இப்படிதான் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். நம்முடைய வாழ்க்கை சாட்சியா நம்ம மற்றவர்களுக்கு சமாதானமா இருக்கும். ரோமர் 12:8-18. ரோமர் 12:18. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். எல்லா மனுஷரும் கூடுமானால் என்ன பண்ணுமா? எல்லா மனுஷரும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம என்ன பண்றோம்? எல்லாரும் சமாதானமா வீட்டுல, முதல்ல வீட்டுல கணவன் மனைவி பிள்ளைகள் மாமனார் மாமியார் நாத்தனார் பொண்ணுனாரு மூத்தாரு எல்லாருக்கும் சமாதானமா இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்து வீடு எதிர் வீடு, அதுக்கப்புறம் நம்ம வேலை செய்யற இடம். கூடுமான வரையில பவுல் அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்தார். முடிந்த அளவுக்கு என்ன பண்ணுங்க? சமாதானமா இரு. அப்போ வாழ்க்கை சாட்சியாக. அப்போ ஆண்டவர் முதலில் சீடர்களை பார்த்து சொன்ன வார்த்தை சமாதானம். உங்களுக்குள்ள சமாதானமா. உங்களுடைய இருதயம் பயந்து கொண்டிருக்கிறது. நீங்க உயிருக்கு பயந்து இருக்கிறீங்க. எப்போ ரோம அதிகாரிகளோ யூத அதிகாரிகள் வந்து நம்மளை கைது பண்ணுவாங்களோ, நம்மளையும் சிலுவையில அரைத்து விடுவார்களோ என்ற பயத்துல நீங்க கூட்டி அரைத்து இருக்கிறீங்க. ஆனால் இயேசுடைய வீட்டில் இருந்த பிரசன்னம் எந்த பூட்டிய கதவும் அவரை தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். நீங்க எங்கடா போய் ஒழிச்சீங்க, அல்லது உங்களை எங்கடா போய் யாருன்னா தீவிரவாதி கடத்திட்டு போய் தொகையில போட்டு வச்சாங்க, அவங்க ஏசாமி வர முடியாம அந்த தொகை தடுக்குமா? இல்ல. இயேசுவின் வீட்டில் இருந்த பிரசன்னத்தை எந்த புகையும் எந்த கதவுகளும் பூட்டிய அறைகளும் தடுக்க முடியாது. அங்கே ஆண்டவர் வந்து நிற்பார். அந்த மகனை கவலைப்படாது, நான் ஒரு விடுதலை தருவேன் என்று சொல்றோம். நம்ம கூட நிறைய பூட்டிய அறைக்குள்ள இருக்கிறோம். சந்தேகம், பயம், இது நடக்குமா, நடக்காதா, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, இல்ல வீடு கட்டுவோமா, கல்யாணம் பண்ணுவோமா என்ற சந்தேகம் நிறைய நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். இந்த சந்தேகத்தை எல்லாம் நாம் விட்டுவிட வேண்டும். அவநம்பிக்கையை விட்டுவிட வேண்டும். ஆண்டவர் மேல பற்றுறுதியா இருக்கணும். ஏன்னா அவரை எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது. வீட்டில் இருந்த இயேசுவை எந்த பூட்டிய கதவும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் வந்து நம்ம கூட வாழ்வார், நமக்கு சமாதானத்தை தருவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு முதல்ல வேண்டும். இரண்டாவது என்ன சொன்னார் பாருங்க, பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறார். 22-23. அவர்கள் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்றார். நல்லா எவனிங்க முதல்ல அவங்கள உற்சாகப்படுத்துகிறாரு, என்கரேஜ் பண்றாரு, கேட்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறாரு.
அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு காரியத்தை செய்யலாம். நம்முடைய திருச்சபைக்கு தேவையான காரியம் என்னது? ஒவ்வொருத்தருக்கும் தேவை. முதல்ல என்ன? பரிசுத்த ஆவி, ஹோலி ஸ்பிரிட். நமக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இருக்குதா இல்லையா? எப்ப இருக்கும்? ஞான ஸ்நானத்துல இருந்து. கரெக்டா சொன்னாங்க. நம்ம ஆலயத்துல ஞான ஸ்நானம் பெற்றதுல இருந்து நம்ம வாழ்க்கையில ஆவியானவர் இருக்கிறார், அசைவாடி கொண்டே இருக்கிறார். அது முக்கியமா யாரு இயேசுவின் பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறார்களோ, நம்புகிறார்களோ, அவங்களுக்குள்ளதான் யார் இருப்பாரு? அவரை எல்லாத்துல இருக்கிறாரு. ஆனா அதை நம்புகிறவங்களுக்கு மட்டும்தான் விசுவாசம். சில நேரத்தில் புறஜாதி மக்களுக்கு கூட ஆவியானவர் கிரியை செய்வார். நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நல்லா வாழ்வார், சமாதானமா இருப்பார், சந்தோஷமா இருப்பார், தானம் பண்ணுவார், நீதி நேர்மை செய்வார். அவங்களுக்குள்ள ஆவியானவர் இருப்பார். ஆனா அவங்க ஒரு மிஸ்டேக் தான் பண்றாங்க, முக்கியமான மிஸ்டேக். இல்ல ஏசாமியே தெரியல, மற்றபடி அவங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் தேவ ஆவியானவர். ஒருத்தர் நல்லது பண்றாருனாவே அவங்களுக்குள்ள என்ன இருக்கிறாரு? பரிசுத்த ஆவி இருக்கிறார். இப்ப நம்ம நல்லது பண்றோமா? நல்லது பண்றோமா கெட்டது பண்றோமா? பதிலே வரலையே. அப்ப நம்ம கூட ஆவியானவர் இருக்கிறார். முதல்ல ஞானஸ்நானம் பெற்றேன்னு சொன்னீங்க. ஞானஸ்நானத்துல ஏசாமி ஆவியானவர் கொடுத்துட்டாரு. அப்ப இப்ப இருக்கிறாரா? அப்ப என்ன பண்றோம்? நம்ம நீதியோடு நேர்மையோடு நம்ம வாழணும், சாட்சியா இருக்கணும். இப்ப பரிசுத்த ஆவியை ஆண்டவர் தன்னுடைய சபைக்கு கொடையாய், அது ஒரு வரம், அது ஒரு வரம். நீ பெற முடியாது. இன்னைக்கு நிறைய மக்கள் தவறா புரிந்து, நம்ம ஒரு மாசம் உபவாசம் இருக்கு, 2 மாசம் உபவாசம் இருக்கு, இன்னைக்கு உபவாசம் இருந்தா ஆண்டவர் என்ன கொடுத்துருவாரு? பரிசுத்த ஆவி அப்படி கிடையாது. லூக்கால சொல்றாரு, ஆண்டவர் தாமே முன் வந்து பரிசுத்த ஆவியை என்ன பண்றாரா? வரமாய் கொடுக்கிறார். ஆமென். அது ஒரு வரம். அது உங்களுக்கு ஆண்டவர் தருவார். நீங்க அது போய் தேட வேண்டிய அவசியம், நீங்க கேட்டா போதும். நீங்க கேட்டா பரிசுத்த ஆவியை பெறுவதற்கான தாகம் இருந்தா அவரே வந்து வசனம் சொல்லுகிறார், தாகம் உள்ளவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், ஜீவ தண்ணீரை ஊற்றுவேன். நீங்க தாகத்தோடு தேடி வந்துக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டவரே தருவார், செய்வார். நீங்க தேடுனா வீட்டிலேயே உட்காந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு எதுவும் நடக்காது. ஆண்டவரை தாகத்தோடு தேடி வந்தப்போ ஆவியானவரை கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்ன சொல்றாரு? நீங்க போய் ஊழியத்தை செய்யும், சும்மா இல்ல. ஆவியானவர் கொடுத்த பிறகு நம்ம சும்மா உட்கார்ந்து இருக்க கூடாது. நல்லா கவனிங்க. ஏசாமி உயிர் கலந்த பிறகு சீடர்கள் பயத்துல இருக்கிறாங்க, அது வரைக்கும் சும்மா தான் இருக்கிறாங்க. ஆனா இயேசுவின் உயிர் கலந்த செய்தியை கேட்ட பிறகு, அந்த செய்தியை அவங்க உள் வாங்கிய பிறகு தைரியத்தோடு என்ன பண்றாங்க? போய் பிரசங்கம் பண்ண. வாசிங்க, நம்ம அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குது? பேதுரு எப்படிப்பட்டவர் பாருங்க. இயற்கையாவே முடியாது, படிக்காது. யாரு? படிக்காது, மாமன், மீன் பிடிக்கிறவர், கலிலேய தாழ்ந்த ஜாதியிலிருந்து வந்தவர், ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவர். அவர் வரும்போது அவர் கல்யாணம் ஆகி பிள்ளைகள் வேளாக்குறாங்க. ஒண்ணுமே தெரியாது, படிக்க தெரியாது, மீன் பிடிக்க மட்டும்தான் தெரியும். எப்பவுமே ஏசாமி கிட்ட அடிக்கடி குந்தி பேசினே இருப்பார், கேள்வி கேட்டுனே இருக்கிறவர் இல்லையா? அதே நேரத்துல ஏசாமிய இவர்தான் கடவுளுடைய குமாரன் என்று அறிக்கை செய்தவரே யார் தான்? பேதுரு மட்டும்தான் அறிக்கை செய்யறார். திருப்பியும் கடைசியா அந்த பெரிய வேலைக்கு சொல்றாரு, ஆண்டவரே எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன், இதை விட்டு கொடுக்க மாட்டேன்றார். அப்பதான் ஆண்டவரு மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு, டேய் இன்னைக்கு காலையில விடியத்துக்குள்ள நீ என்ன பண்ண போற? இல்லாண்டவர் நாம் செத்தாலும் செய்ய மாட்டேன்னு அவர் சொல்றாரு. ஆனா அது விசுவாசம் நல்லதுதான், ஆனா அவரால் முடியும். பயம், அவருக்கும் பயம் வந்தது. 3 நாள் வந்து ஓடிட்டார். அதுக்கப்புறம் வரார். அவர் தான் முதல்ல கல்லறையில வந்து பார்த்துட்டு, முதல் சீடன் வந்து கல்லறையில பார்த்துட்டார். பெண்களுக்கு அடுத்து பேதுரு தான் வரார். அப்போ அவரு நம்பிக்கை இல்லாத இருக்கார். இப்பதான் ஏசாமி அந்த சாயங்கால வேலையில போய் அவங்க சொன்ன பிறகுதான் அவர் என்ன பண்றாரு? நம்புறார். அப்போ இந்த அந்த பகுதியில ஊழியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவர் நடந்து போறார். சந்தேகப்பட்டவர், இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்பாத சீடர்கள் நடந்து போகும்போது அவருடைய நிழல் பட்டு எத்தனை பேர் குணமாகிறாங்க? எப்படி குணமாகிறாங்க?
அதுதான் இயேசு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. அல்லேலூயா. The power of resurrection. இயேசுவின் உயிர்த்தெழுதல் பேதுருவை அப்படி மாற்றி இருக்குது. சீடர்களை மிக சிறந்த ஊழியக்காரர்களாக மாற்றி இருக்கிறது. இந்த நேரத்துல தான் முக்கியமான ஒரு வார்த்தை இல்ல. யாரு? தோமா இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த திறவுகோலின் அதிகாரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அந்த திறவுகோலின் அதிகாரம்? எவர்களுடைய பாவங்களை நீங்க மன்னிக்கிறீங்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அது மன்னியாது. இந்த அதிகாரத்தை யார் கொடுக்கிறாரு? சீடர்களுக்கு கொடுத்தார். இன்னைக்கு யாருக்கு இருக்குது? திருச்சபைக்கு. சீடர்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரம் திருச்சபைக்கு. அது திருச்சபையுடைய பிரதிநிதியாக தான் ஐயருக்கிறார். ஐயருக்கு நீங்க செய்யற அந்த பாவம் அறிக்கை செய்றீங்க இல்லையா, அது வந்து நம்ம கடவுள்கிட்ட தான் நேரடியா செய்யும். கத்தோலிக்க சபையில பாத்தீங்கன்னா ஃபாதர் கிட்ட போய் செய்வாங்க. ஃபாதர்ங்க அதை நேரடியா மன்னிக்கிறாங்க. அதுல சில குளறுபடிகள் தப்பெல்லாம் நடக்கும். ஆனா மாற்றி ஒருத்தர் என்ன பண்ணாரு, நீங்க எந்த ஃபாதர் கிட்டயோ ஐயர்கிட்ட என்ன பண்ணாதீங்க சொன்னாங்க, நேர ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே உங்களை மன்னிச்சிருவாங்க. இப்ப நம்ம ஆயர் என்ன பண்றாருங்க, நீங்க அறிக்கை பண்ண உடனே அவர் எழுதுறது கடவுளுடைய பிரதிநிதியா மட்டும்தான் நிற்கிறார். அவ்வளவுதான். அவரும் உங்களை போல யாருதான் மனுஷன். ஐயரு ஆண்டவருடைய பாவ மன்னிப்பை அறிவிக்கிறார். பெற்று தருகிறவரும் இல்ல, கொடுக்கிறவரும் இல்ல, அறிவிக்கிறார். ஆல்ரெடி இயேசு ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு, மன்னிக்கிறார். இந்த அதிகாரத்தை எதுக்கு மட்டும் கொடுக்கிறாரு? திருச்சபைக்கு மட்டும். அதனால்தான் சில நேரங்களுடைய சபைகளில தவறு செய்கிறவர்களை, சபைக்கு விரோதமா செய்கிறவர்களை நம்ம என்ன பண்றோம், சபையை விட்டு நீக்கி வைக்கணும். சபையை விட்டு நீக்கி வைக்கணும். நம்முடைய சபையினுடைய சட்டப்படி 3 மாதங்கள் அவங்களுக்கு டைம். அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணணும், சபைக்கு கடிதம் கொடுத்துட்டு நான் செய்யறது தவறு அப்படி கடிதம் கொடுத்துட்டு அவங்க ஞாபகம் எடுக்கிறதுக்கு தயாராக. ஆனா 3 மாசம் அவங்களுக்கு என்ன எல்லாம் போயிடும், ஞாபகம் இல்லை, ஜபம் எல்லாம் போயிடும். ஆனா கோயிலுக்கு வரலாம். இதுதான் சட்டம். இது திருமறையில சொல்லப்பட்டிருக்கிற சட்டம். நிரந்தரமா அவனை தள்ளுவதற்காக இல்லை, எதற்காக அவங்க மனம் திரும்பி வருகின்ற அதிகாரம் காரணத்துக்காக. அப்போ இதுக்கு பேர் என்னது, திறவுகோலி. இந்த சாவியை யாருக்கு கொடுக்கிறாரு? சர்ச் நமக்கு தான் சபை. சபைக்கு அதிகாரம். பாவங்களை மன்னிப்பதற்கும் பாவங்களை நிறுத்தி வைப்பதற்குமான அதிகாரம் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரியா? இதுதான் ஆண்டவர் முதல்ல அங்க வந்து சீடர்களுக்கு கொடுக்கிறார். கொடுத்த பிறகு அங்க தோமா இல்லை. அப்போ ஆண்டவர் போயிடுறாரு. தோமா எங்கேயோ போயிருக்கிறார். எங்க போனாலும் தெரியல. அவரோட பைபிள் வேற ஒரு இடத்துல போயிட்டு இருந்தாரா, இல்ல எங்க சாப்பாடு வாங்கினாரு போயிட்டு இருந்தாரான்னு தெரியாது. சரி போயிட்டு வரா. இப்ப ஏன் சாமி வந்தாரு, உயிர் தெரிஞ்சுக்கிறாரு, நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்ன உடனே தோமா என்ன சொல்லியிருக்கணும், அப்படியா ரொம்ப சந்தோஷமா, நான் இதுதான் எதிர்பார்க்கல, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சொல்லியிருக்கணும். என்ன சொன்னாரு, அதே எப்படி அவர் எப்படி உயிர் தெரிஞ்சுப்பாரு எனக்கு தெரியாது. நான் அவருடைய கரங்களிலும் கால்களிலும் விழாவிலும் கையை போட்டு பார்த்தால் ஒழிய நம்புவாங்க. இது நல்லதா கேட்டா சொல்லுங்க. விசுவாசித்திருக்கணும், அவன் செய்யல. சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா தோமா செய்வது சரி அப்படின்னா, தோமா செய்வது சரி. திருவள்ளுவரே சொல்லுகிறார் ஒரு குறள்ல, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பதும் அப்பொருள் அப்படின்னு அர்த்தம். யாரும் சொல்றத நம்ப கூடாது, நானே பார்த்தா நம்பும். ஆனா இது தோமா பொருந்துமா? சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவன் சந்தேகப்பட்டது அவனுடைய விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்தியது, ஆழப்படுத்தியது அப்படின்றார். இப்ப இயேசு திரும்பியும் அடுத்து 8 நாள் பொறுத்து வர. அப்ப தோமாங்க இருக்கான். தோமா இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், தோமா வா, நான் வரும்போது நீ இல்ல, நீ இன்னும் நம்பாம இருக்கிற, இதேப்பா என்னுடைய கைகளில என்னுடைய கால்களில விழாவில் இருக்கிற காயத்தை பாருன்னு சொன்ன உடனே ஓடி வந்து ஆண்டவருடைய கையை தொட்டு பார்த்தாரா? தொடல.
அவனுக்கு வேகத்துல சொல்லிட்டாரு தவிர ஆண்டவர் பார்த்த உடனே அக்கா சொன்ன மாதிரி அழுதுருக்கோம். ஆண்டவருடைய அந்த காயங்களை எல்லாம் பார்த்து ஓட அழுதுட்டு தூரத்துல இருந்து என்ன சொல்றாரு, என் ஆண்டவரே, என் கணவரே. அப்போ இது வந்து சந்தேகம் இல்ல, அவர் உங்களுக்கு மட்டும் காட்சி தந்தது எனக்கு தட்டும் அப்படின்னு இல்லையா? ஆனா சந்தேகம் இருந்தா இப்ப கூட வந்துக்க மாட்டாங்க, நம்பி இருக்க மாட்டாங்க. பேய்ன்னு சொல்லிட்டு பாருங்க, பேய் தாங்க வந்துருக்குது அப்படின்னு. அது அவர் பட்டது சந்தேகம் இல்லை, அவர் பட்டது வந்து நல்லது காரணம். சந்தேகம், இந்த சந்தேகம் வந்து நல்ல சந்தேகம் இல்லையா? இப்போ நம்ம வீட்டை பூட்டிட்டு வெளியே போவோம், வீட்டை பூட்டிட்டு வெளியே போவோம். சில நேரத்தில் நமக்கு கவனம் இருக்காது, கூட்டமா இல்லையா, திருப்பி போய் என்ன பண்ணுவோம், கூட்ட. இது வந்து நல்லதான் கேட்டுதான். ஒருவேளை நிறைய கூட்டல பேசுனேன், போன் பேசுனேன், கூட்டுற மாதிரி நேரத்தில் வந்துட்டோம், என்ன இருக்கும் வீடு. அப்போ அந்த சந்தேகம் நல்லதுதான் இல்லையா? ஆனா கணவன் மனைவி சந்தேகம் தப்பு. நம்ம சொந்த பிள்ளைங்க மேல போற சந்தேகம் தப்பு. அந்த சந்தேகம் வேற, இது வேற. இது வந்து டவுட் தான். ஆனா அந்த டவுட்டை ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவருக்கு கிளியர் பண்ண உடனே அவர் பாருங்க அறிக்கை செய்தார், மை லார்ட் மை காட், என் ஆண்டவரே, என் கடவுளே அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், கோமா நீ என்னை பார்த்துதான் விசுவாசிக்கிறேன். பார்க்காத எவ்வளோ பேர் என்னை விசுவாசிக்க போறாங்க இல்லையா? அவங்க எல்லாம் யாரு, வாக்கியவங்க. அவங்க எல்லாம் நம்பலாம். நம்ம இயேசுவை பார்க்கல, அவர் தொட்டு பார்க்கல, அவர் உணரல. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின் வழியா, மிஷனரிகள் வழியா, ஆயர்கள் வழியா காலகாலமா சொல்லியிருக்கிறது தான் நம்ம என்ன பண்றோம், நம்புகிறோம். நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்தத, உடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்தத, உடைய சபைக்கு வந்த ஆயர்கள் சொல்லி கொடுத்தது தான் நம்ம என்ன பண்றோம், நம்பிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ தோமாவை போல நாம் என்ன பண்ணக்கூடாது, சந்தேகம் படக்கூடாது இல்லையா? தோமா முதல்ல அறிக்கை செய்யறார். இந்த அறிக்கை செய்கிற விசுவாசம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வாசம். ரோமர் 10 8 முதல் 11. இந்த வார்த்தை உன் வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்கிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு, என்ன செய்யணுமா, ஆண்டவரை வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் என்ன பண்ணும். இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற முக்கியமான நற்செய்தி. இயேசுவை பிதாவானவர் உயிர்த்தெழச் செய்திருக்கிறார் என்ற செய்தியை உன் இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயில என்ன பண்ணுமா, அறிக்கையிட வேண்டும். இந்த அறிக்கை தான் உனக்கு இயேசுவை ரட்சகர் என்பதை நான் நீ கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியும். அதான் அறிக்கை செய்யும். இந்த அறிக்கையை நம்ம செய்ய வேண்டும். அடுத்தது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தோமாவுடைய இங்க வந்து சந்தேகத்தை மட்டும் இல்ல, தோமாவுடைய அவிசுவாசத்தையும் காட்டுது. நம்ம ஏசாமியிட்ட அவிசுவாசத்தோட வர முடியுமா? வர முடியாது. அவர்கிட்ட விசுவாசத்தோட வருவேன். ஆண்டவரே சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல பல விசுவாசிகள் பழைய ஏற்பாட்டுல இருந்த விசுவாசம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபில் இருந்து எல்லா மக்களுடைய விசுவாசத்தை பற்றியும் சொல்லப்படும். ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தார்? ஆண்டவர் சொன்னாரு, குழந்தை பிறகு நம்பினார். ஈசாக்கு விசுவாசித்தார், யாக்கோபு விசுவாசித்தார் இல்லையா? எல்லாரும் விசுவாசித்தாங்க. அவங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கு. ஆமென். தோமாவை போல நம்ம அவிசுவாசியா இல்லாம விசுவாசியா இருக்க வேண்டும். சந்தேகம் படவே கூடாது. அப்போ இதுதான் இறையாளர்கள் என்ன சொல்றாங்க, 3 தலைப்பை தோமா கொடுக்குறாங்க. ஒண்ணு சந்தேகத்தின் தோமா அப்படின்னா, இன்னொன்னு உதட்டை பிதுக்கின தோமா. சில பேர் என்ன பண்றாங்கன்னா உயிர் தெரிந்தாரு அப்படின்னு அந்த மாதிரி. அப்போ இங்கிலீஷ்ல டவுட்டிங் தாமஸ், ஹவுட்டிங் தாமஸ், ஷவுட்டிங் தாமஸ் 3 சொல்றாங்க. என்னன்னா சொல்லுங்க, டவுட்டிங், ஹவுட்டிங், ஷவுட்டிங். முதல்ல சந்தேகப்பட்டாரு, அதுக்கப்புறம் உதட்ட பிடிக்கிறாரு, ஏசாமி வந்தாரா இல்லையா தெரியல. 3வது ஏசாமி பார்த்த உடனே கத்துறாரு,
என்ன என் கடவுளே என் ஆண்டவரே. அப்ப உணர்ச்சி வசப்படுறார். இது எல்லா மனுஷனுக்கும் உள்ளும் இருக்கின்ற ஒரு சிந்தனைகள் தான். ஆனால் நமக்கு அந்த சந்தேகம் வரவே கூடாது. அதான் கவனிங்க, இங்க தோமாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம் என்ன தெரியுமா? அவன் இல்லாதனால்தான் இயேசு வந்ததை அவனால என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. கவனிங்க, முக்கியமானது நான் சொல்றேன். நம்ம கோயிலுக்கே அவங்களுக்கு 3 மாசம் கோயில் என்ன நடக்குது தெரியுமா? தெரியாது. அவ நீ என்ன மிஸ் பண்ற? நீங்க எல்லாரும் மிஸ் பண்ற. முக்கியமா கடவுளுடைய ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ண. தோமா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணா, ஆண்டவருடைய வீட்டில் இருந்த பிரசனத்தை மிஸ் பண்ணா, அவனுக்கு கெட்ட பேர் ஆகி போச்சு. திருப்பி ஆண்டவர் அவனுக்கு நல்ல பேரு பரவாயில்லப்பா, நான் உனக்கு மன்னிப்பு கொடுத்துட்டேன், நீ போய் என்ன பண்ணு ஊழியத்தை. ஆனாலும் பைபிள் இல்லாம ஒண்ணு இருக்கு. என்னன்னா தோமா அதுக்கப்புறம் சரியா நம்பலையா, சரியா நம்பாம என்ன பண்றாரு, அவன் இந்தியாவுக்கு போக சொல்றான், நம்ம நாட்டுக்கு வர சொல்றான். இதான வந்தாரு அவரு. தோமா எங்க வந்தாரு? எங்க வந்தாரு தெரியுமா? எங்க வந்தாரு? இந்தியாவுக்கு வந்தாரு. முதல்ல அது சொல்லுங்க, எங்க வந்தாரு? ஆனா முதல்ல கேடுறதுலாம் பேரு குளிக்கு போனவங்க தோமாவுக்கு இந்தியா உள்ளது. இந்தியாவுக்கு அவர் வரல என்ன பண்றாரு, ஓடிப்பாரு. ஓடி போய் அவங்க ஊர்ல ஒரு கல்யாணம் நடந்தது. அதெல்லாம் கறி சோறு சாப்பிடுவாங்க. நம்மள மாதிரி கோயிலுக்கு வராத, கோயிலுக்கு குடும்பத்தோட வர மாட்டோம். கல்யாணத்துக்கு 5 மணிக்கு லேட் பண்ணுவோம். நான் பார்த்துக்கிறேன், எல்லாருமே பார்க்கிறேன். கோயிலுக்கு 6 மணினா 7 மணிக்கு வருவோம். அதை மொத்தமா 2 பேரா வந்து போறது. ஆனா கல்யாணம் நடக்குது, ஏதோ நிகழ்ச்சி நடக்குதுன்னா 5 மணிக்கெல்லாம் எழுந்து என்ன பண்றது? அதான் ஒரு ஆசீர்வாதம். இந்த கறியை ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கும். இதுக்காக சிலுவையில் மறைந்து ஏசாங்க ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பாரு. மாமாவும் நன்றி கேட்டு தங்க ஓடிக்கிறார். போய் கல்யாணத்துல உட்காந்து நல்லா சாப்பிட்டுக்கிறார். அங்க ஆண்டு உருவாரா வந்துட்டாரு. வேற ஒரு குரூப்ல வந்து தோமா பத்து உட்காந்து சாப்பிட்டே இருக்கிறார். இது வந்து பைபிள் இல்ல, ஒரு இறையாளர்கள் சொன்ன எழுதி வச்சுக்கிறார். அப்புறம் சாப்பிட்டே இருக்கிறாரு. கேட்கிறாரு, ஏமா அவன் ஆண்டு ஒரு இந்தியாவுக்கான போக சொன்னார், ஏன் நீ போகணும்? அதெல்லாம் போனது அவங்க கஷ்டப்பட்டு எனக்கு தெரியாத ஊரு தெரியாது, என்னை பார்த்து சொல்லுன உடனே பயப்படுறேன். பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டு பேசுறேன். தோமாவை தட்டி விட்டு போப்பான். அவங்க கூட வந்து ஏன் பயப்படுறேன், ஏன் சந்தேகப்படுறேன், நான் உண்மையான உயிர்த்தல் இருக்கிறேன், மரணத்தை ஜெயிச்சிருக்கிறேன் அப்படின்னு உடனே அப்பதான் அவர் என்ன சொன்னார், புறப்பட்டு இந்தியாவுக்கு எங்க வந்தார் தெரியுமா? கேரளாவில் முதல்ல வந்தார். கேரளாவில் வந்து இன்னைக்கு அவர் உருவாக்கின 7 சபைகள் இருக்கு. அதுல ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு. சின்ன நேர் ஒரு சின்ன சர்ச் இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்க்கணும். தோமா உருவாக்குற முதல் திருச்சபை இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. தமிழ்நாட்டு கேரளாவில். அதுக்கப்புறம் அங்கெல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு எங்க வராது, கடைசியா சென்னைக்கு வந்து சென்னையில் ஊழியம் செய்யும்போது சில பிராமணர்களால சுற்றி கொல்லப்பட்டார். அவர் 2 இடத்துல அவருடைய ஒரு இடத்துல உயிர் வந்து ஒரு இடத்துல அவர் உடலை வைக்கும். அந்த சாத்தோ பெரிய சர்ச் இருக்கு இல்லையா, அங்கதான் அவர் உடலை வச்ச இடம். பெரிய அந்த சின்ன மலைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அவருடைய ரத்தம் சிந்தி உள்ள நீங்க போய் அங்கே ஒரு சர்ச் இருக்குது. அங்க ஒரு ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு பாறை இருக்கு. இதுதான் வரலாறு. இவர் வந்ததுக்கான வரலாறு எப்போ வந்தாரு? உலகத்திலே கிறிஸ்தவம் இந்தியாவும் வந்தது எப்போ தெரியுமா? முதல் நூற்றாண்டிலே வந்து எப்போ ஏசாமி பிறந்து வளர்ந்து உயிர் பிறந்து போனார் இல்லையா, அதே நூற்றாண்டுல வந்து. அப்ப எத்தனை நூற்றாண்டு ஆயிடுச்சு? 21 நூற்றாண்டு ஆயிடுச்சு. எத்தனை நூற்றாண்டு? இன்னும் இந்தியா ஏசாமிக்கு இன்னும் விசுவாசிகள் வராமல். ஏன் ஒரு கோப சந்தேகத்தோட வந்ததுனால இன்னும் நம்ம நிறைய பேர் சந்தேகப்பட்டுக்கிறோம் இல்லையா? சந்தேகத்தோட தான் இருக்கும். நிறைய பேர் ஏசாமி வரும்போதே சந்தேகத்தை அப்படி வாழ்ந்தாங்க. தைரியமா ஆண்டவர்கிட்ட அவர் கோபா நிறைய கதைகள் இருக்கு. ஒரு முறை வடநாட்டுக்கு போனாங்க, மகாராஷ்டிரா அந்த மாதிரி இடத்துக்கு. அங்க ஒரு அரசர் இருக்கிறார், குண்டாப் அரசு அப்படின்ற ஒரு அரசர். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா குண்டாப் அரசு கிங் அப்படின்னு. அந்த அரசவையில தோமா என்ன பண்ணிக்கிறாரு, ராஜா கிட்ட போய் நான் ஒரு பெரிய வீடு கட்டித்தாரன்னு சொல்லி காசு வாங்கி என்ன பண்ற, அவங்க இருக்கு நம்மளால ஏமாத்துறாங்க, வேலை வாங்கிக்கிறாங்க அது வாங்கிக்கிறாங்க அப்படின்னு. அவர் காசு வாங்கி யாரும் கொடுத்தாரு, ஏழை இல்லாதவங்களுக்கு.
அப்போ 2-3 முறை கூப்பிட்டு கேட்கிறாரு அந்த அரசன், ஏதாவது தோமா கட்டுங்கன்னு சொல்லி ஏங்க கட்டுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆக எங்க கட்டுங்க அவங்க ஏழை கொடுத்தாரு. அப்புறம் அவருக்கு கட்டணம் தெரிஞ்சு போச்சு வந்து அவரை தண்டிச்சு சிறையில போட்டார். தோமாவை சிறையில். அப்போ அவங்க பையன் செத்துட்டான், அரசருடைய பையன் செத்து அடக்கம் பண்ணிட்டாங்க. இதை தோமா சொல்லலாம், தோமா என்னை வெளியே வந்து நான் அவர் என்ன பண்றேன் உயிரோட எழுப்பணும்னு சொல்லி அவர் போய் அவன் அடக்கம் பண்ணி ஒரு நாள் அப்புறம் போய் அவன் ஜபம் பண்ணி உடனே எழுப்பினார். எழுப்பின உடனே அவன் வந்து சொன்னான், மகனே என்ன வச்சுக்க, நான் பரலோகத்துக்கு போயிருந்தேன், அங்க உங்க பேர்ல ஒரு அரண்மனை இருக்குது. எங்க இருக்குது? என்ன அர்த்தம்? ஏழைகளுக்கு நீங்க உதவி செஞ்சா உங்களுக்கு பரலோகத்துல கட்டப்படும். அந்த மாதிரி நிறைய சோமாவுடைய கதைகள் வந்து நிறைய இருக்கு. இங்க இருந்து திருப்பி சீனாவுக்கு போனாருன்ற ஒரு வரலாறு இருக்குது. இது மாதிரி நிறைய இடங்களுக்கு அவங்க ஊழியத்தை சரி. நமக்கு என்ன பாக்கியம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு உயிர் போயிருக்குது. அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். சோமா யார்? ஏசாமி கூட இருந்தார். ஏசாமியை சந்தேகப்பட்டவர், ஏசாமியை நம்பினவர், அப்புறம் விசுவாசித்தவர். என் ஆண்டவரே என் கடவுளே என்று சொன்னவருடைய சரீரம் உயிர் இந்த இடத்துல உயிர் பிறந்த இடத்துல நம்ம வாழ்ந்து அப்ப நம்ம எவ்வளவு விசுவாசமா இருக்கணும். சோமாவை போல விசுவாசமா இருந்து ஊழியத்தை அவர்தான் முதல்ல சுவிசேஷத்தை அறிவித்து நமக்கு சபைகளை ஏற்படுத்தினார். முதல் நூற்றாண்டு. அதுக்கப்புறம் தான் மிஷனரிகள் எல்லாம் 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வராங்க எல்லாமே. நம்ம மிஷனரிகள் எப்போ அந்த லுத்தரன் மிஷனரிகள் சீகன்பாங்கு தரகம்பாடிக்கு வந்து சீகன்பாங் 17ஆம் நூற்றாண்டுல வராது. தியோடர் நேசர் ஐ நம்ம முதல் மிஷனரி 1870 லாஸ்ட் 19ஆம் நூற்றாண்டுடைய கடைசியில் முதல்ல கவுன்சில் வராது. இன்னைக்கு நம்ம சபையில தோன்றி 150 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம சபை தோன்றி 100ஆவது வருஷம் ஆயிடுச்சு. 100 வருஷம் தாண்டிச்சு. நம்முடைய விசுவாசம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சாட்சி எல்லாம் எப்படி யோசிப்பாங்க. இன்னும் சோமாவை மாதிரி நம்பாம இருந்தோம்னா அது ஆசீர்வாதம். நாங்கள் நம்புவோம், விசுவாசிப்போம். ஆனால் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாய் தருவாராமே. ஆமே. எல்லா புதிக்கும் மேலான தெய்வீக சுமார் நம்முடைய இருதய சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள் வழிநடத்தி காப்பதாக. ஆமே. எழுந்து நின்று சோதனை கடவுளே சுத்த உள்ளத்தில புது தீயோ உமது சமூகத்தே நேற்று என்னை தள்ளி விடாதீரோ. உமது பரிசுத்தாவை ஏற்று ஏற்றுக்கொள்ளாதீரோ. உமது விசேஷ தோஷத்தை தேரும் எனக்கு தார் உற்சாகமாய் என்னை காக்கும்படி செய்யும். ஜெபிப்போம். யாரும் அதிகமாக நேசிக்க நல்லாண்டவரே, நம் மகிழ்ச்சி மாசமாக காலை வேலைக்காக செலுத்துகிறோம். வீட்டிலிருந்த இயேசு பிரசனத்தை ஆண்டவரே நாங்கள் எந்த நேரத்திலும் ஆண்டவரே விட்டு விடாதபடி தவிர்த்து விடாதபடி சோமாவை போல ஆண்டவரை சந்தேகப்பட்டு நம்பாமல் நான் இருக்காதபடி எங்களுமா ஆண்டவரே விசுவாசித்தவளை பாக்கியவனை என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைப்படி நான் விசுவாசி ஆசீர்வாதம் பெற்று சாட்சியை வாழ கிருபைத்தார். இதனாலே வந்திருக்கிற எங்கள் சபையார் யாவையும் ஆசீர்வாத குடும்பங்களை ஆசீர்வாதம். ஆண்டவர் பிள்ளைகள் அவருடைய பணிகள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம். போன விடுமுறை நாட்களில் எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே பிபிஎஸ்சி வழியாக படித்து உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதமான காரியங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று நான் சொல்லிக்கொண்டோம். சபையுடைய தலைவர், செயலர், பொருளர், மூப்பர்கள், மூத்த விசுவாசிகள், ஆண்டவரே மாதர்கள், வாலிபர்கள், குழந்தைகள் எல்லாருக்கும் சொல்லி கர்த்தர் ஆசீர்வாதம் குறிப்பாக புதிய ஆலய திட்டமான பணிக்காக சொல்லிக்கிறோம். வருகிற வாரத்தில் ஆரம்பிக்கிறார்கள் திட்டமிட்டிருக்கிறோம். சுத்தமானால் மிக சிறப்பாக இதை ஆரம்பிக்க கர்த்தர் ஆண்டவர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். ஆளுமை கொடுத்தவர்கள், இதை கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள், வாக்களித்தவர்கள் தொடர்ந்து ஆளுமைகளை கொடுத்து ஆண்டவர் வாக்குறுதிகளை திறத்திருக்கிறார். நேரத்தில் காஷ்மீர் நிகழ்வுகளை ஜபிக்கிறோம். 28 அப்பாவிகளை சுற்றி கொண்டிருக்கிற ஆண்டவர் தீவிரவாதிகளை ஜபிக்கிறோம். மனதை மாற்றி சமாதானத்தின் குறிப்பாய்
ஆண்டவரே இதோ கணவர்களின் குடும்பத்தை இழந்திருக்கிற மக்களுக்கு ஆதரவித்தார், உறவுகளுக்கு இருக்கிற மக்களுக்கு சமாதானத்தார், இந்திய தேசத்தின் தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து இப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து தேசத்தை காக்க கர்த்தர் வைத்தார். எங்கள் தமிழ்நாட்டையும் தேசத்தில் ஆண்டவரை பாபரப்பள்ளி கிராமத்தையும் ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பகுதிகளை பாதுகாப்பாய் மாற்றினார். என் மரியாதைகளை பாபரப்பள்ளி மோதமாட்டத்தை கர்த்தர் ஆசிரியரை பாபரப்பள்ளி பின்னூர் வடகரை பேசுகிற கிறிஸ்தவர்களை கர்த்தரை ஆசிரியருக்கு தர வேண்டும். தொழில்கள் தொடர்ந்து இந்த கோடைக்கால விடுமுறை நாட்களின் ஊழியங்களை கர்த்தர்களின் ஆசிர்வதி கேட்ட வசனத்துக்கு ஏற்ப நாம் விசுவாசித்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை அறிக்கைக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் கிருபைத்தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். நாம் தொடர்ந்து யூத ராஜ்யத்தின் உயிர்த்திருந்தார் என்ற பாடலை பாடி காலைக்கு செலுத்துவோம். 257வது பாடல் 257வது பாடலை பாடி நாம் காலை செலுத்துவோம். எல்லா கைகளை கற்று உற்சாகமாக இயேசு உயிர்த்திருந்தலை மீண்டும் நாம் கொண்டாடுவோம். யூத ராஜ்யத்தின் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜ்யத்தின் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார். ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்வோம். சர்வத்திற்கு வல்ல கடவுளே, நாங்கள்
நாங்கள் உறுதியான விசுவாசத்தில் உமக்கு ஊழியம் செய்யவும் உடைய நாமத்தை அறிக்கையிடுவது நாங்கள் ஆண்டவர் முடிவு பண்ணி நிலைத்திருக்கிறோம். என் வார்த்தையை கட்டப்படாமல் சண்டைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்தனுடைய பரிசுத்த ஜனத்தை வளர்ச்சிக்கு பசியும் கொடுப்பது உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை பரத்திலிருந்து வருகிற மெய்யான ஞானத்தில் என்னுடைய பாப்பர் பள்ளி பரிசுத்த யோவான் கிறிஸ்தவை குடும்பங்களுக்கு தர வேண்டும் நேரத்தில் வந்து ஆண்டவரே ஆண்களை படைத்திருக்கிற மக்களை ஜபிக்கிறோம். ஆயர் பயன்படுத்தி வந்திருக்கிற திருமதி கிளி புஷ்பம் மணிவேல் அவருடைய குடும்பத்திற்காகவும் ஆண்டவரே அன்பு நம்பி சீமோன் ராமச்சந்திரன் கோவில் கட்டுமான பணிக்காக ஆண்டவரை காரியம் செலுத்திருக்கிறார். அவர்களுக்காகவும் குடும்பத்துக்காக குறிப்பார் தாயார் கோயில் பிள்ளை செல்வியக்காவுக்காக பணிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கஷ்டப்பட்டு மகனை படிக்க வைத்து வளர்த்து ஆளாக்கி ஆண்டவரை கிறிஸ்தவ பிள்ளையாய் ஞானஸ்தானத்தில் வளர்த்து இன்றைக்கு அமெரிக்க தேசத்தில் பணியாற்றுகின்ற பெரிய மாற்றம் தந்திருக்கு. தொடர்ந்து வர இந்த லீவில் வரவும் வீடை திறக்கவும் ஆண்டவரை தொடர்ந்து நிற்கிறோம். மருத்துவ செய்கிறதற்காக வருகிற வாரத்தை மதம் புறப்பட்டு செல்கிறார். பயணங்களை வாய்ப்பு செய்யும் அதை சென்று இன்னும் சிறப்பாக உழைத்து வாழ்க்கை வெவ்வேறு உயரும் திரும்பி வந்து திருமண காரியங்களில் ஈடுபடும் கருத்திருக்கிறார். அதனால் ஜபிக்கிற செல்வியத்தால் திருமணத்தால் ஆண்டவரை இந்த கோயில்படியாக சிறப்பாக பணியாற்றுகிற போது ஆசீர்வாதத்தை அக்காவுக்கு வழிநடத்தும். மகளை மருமகளை பேரப்பிள்ளைகளை ஆசீர்வாதம். அதே போல ஆண்டவர் மாறு காரியங்களுக்கு இருக்கிற அன்பு குடும்பத்து மக்கள் சாமுவேல் பிரான்சிஸ்காக எல்லோருக்காக அக்காவுக்காக மாட மருமகளை ஜபிக்கிறோம். ஆண்டவரை குடும்பங்களை ஆசீர்வதி தேவையை சந்தி இன்னும் உற்சாகமாக ஆண்டவரை வந்து ஊழியர்களை பங்கெடுக்க கர்த்தர் அவர்களை வழிநடத்த வேண்டும். நான் ஜபிக்கிறோம். தேவைகளை என் தேவை பரத்திலிருந்து சந்திக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். ஆண்டவரே இதே போல மாதக்காரிகளுக்கு இருக்கிற வலுவேல் ஈலி பிரணிதா அவர்களை நான் ஜபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதி ஆண்டவர் ஐயா ஜபிக்கிறோம். பெருமாற்றம் அறிகிறோம். பெருமைக்கெல்லாம் நீர் மாற்றி நல்ல சுதந்திரம் அன்பு தம்பி சுபாஷ் அவருடைய அன்பு அனைத்து உண்மையவள் பிள்ளைகள் அன்பு தாயார் இல்லையம்மா எல்லாரும் நல்ல சுதந்திரம். இதே போல ஆண்டவரை இருக்கிற உமா சுபாஷ் ஜெசி அமிர்தா சுனிதா நான் ஜபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதி பிள்ளைகளை குறிப்பாக ஆசீர்வதித்த கோடை காலத்துல ஆண்டவரை எந்த வேலை விஷயங்களும் ஆண்டவரை தாக்காலப்படி ரத்த கோட்டைகளை வந்திருக்கிற மக்கள் ஆண்டவர் காணி செலுத்துகிறார்கள். இன்னும் இந்த வெளிவர்த்தி காணி செலுத்திய குடும்பம் ஆண்டவரை நன்றிபடியாக காணி செலுத்துகிற குடும்பம் எல்லாரையும் ஆசீர்வதி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் கிராமத்து மக்கள் ஆசீர்வதி வழிநடத்தும். உயிர்த்தெழுந்த இயேசு பிரசன்ன ஒவ்வொரு குடும்பத்திலும் இருந்து அவருடைய சமாதானத்தில் வழிநடத்த என் தேவன் தெரிவித்தார். அதையும் இந்த பகுதியில் வல்லமையாக இருக்கு பயன்படுத்த வேண்டுமாறு சொல்லியிருக்கிறேன். துதிகிற மையம் உதவியை செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவோடு ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே ஆமென். பரமபிதாவே நாம பரிசுத்தப்படுவதாக சித்த பரமத்தை செய்யப்படுவார். அதில் வேண்டிய ஆகாரத்திற்கு எங்கள் கட்டாளினால் மனிதர்கள் பாவங்களை மன்னியும் எங்கள் சோழப்படாமல் தீமைக்கு ரட்சியும் ராஜமும் வல்லமையும் மகிமையும் என்னையும் ஆமென். நின்றமட்டமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுள்ளோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகம் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகம் மேல் பிரசன்னமாக உனக்கு சமாதானம்
நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். வீட்டிலிருந்த இயேசுவின் பிரசன்ன ஆசீர்வாதங்களோடு இருக்கிறார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். அமர்வோம். சபைக்காக இந்த மாதத்தின் கடைசி ஆறாவது மந்திரம் கொடுத்த சபை நாயகருக்கும் ஆறாவது பொறுப்பற்ற தூத்திரை மக்களுக்கும் தோற்றத்திற்கு வழியிருக்கும் சபைக்கு அறிவிப்புகள் வருகின்ற